நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது. அந்நாளில் தானியேலாகிய நான் 3 வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை. இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாயில் படவில்லை. என் தலையில் எண்ணெய் கூட தடவிக்கொள்ளவில்லை. என் கண்களை உயர்த்தி பார்க்கையில் மெல்லிய பட்டாடை உடுத்திக்கொண்டு தம் இடையில் ஊபாசு நாட்டு தங்கக்கச்சை கட்டியிருந்த ஒருவரை கண்டேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நாள் முதல் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுள் சினம் கொண்டு உள்ளார் என்பதை மோசே கண்டபோது அவர் ஜெபத்தின் வல்லமையை பற்றி கொண்டார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும். வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தன் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழி மரபினரை விண்மீன்கள் போல பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழி மரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவர் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். தொடக்க கால திருச்சபை நற்செய்தியை அறிவிக்க துணிவு பெற வேண்டி ஒன்றாக கூடி ஆச்சரியமூட்டும் வல்லமையான ஜெபத்தை செய்தனர். அவர்களின் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் மற்றொரு முறை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். தொடர்வோமா நண்பர்களே?